முதலில் காலை உணவு, அதாவது தூய்மை பணியாளர்கள் பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி மூலமாக காலை உணவு தினமும் வழங்கப்படும் அப்படின்னு இருக்காரு. அடுத்தால குடியிருப்புகள், தூய்மை பணியாளர் நலவாரியம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி குழுமம் மூலமாக 30,000 வீடுகள் குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்கிறார். அப்புறம் நலன் காக்கும் திட்டம், தூய்மை பணியாளர்கள் உடல் நலம் குறித்து அதற்காக அரசின் பக்கத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா சுயதொழில் உதவி, தூய்மை பணியாளர்கள் சுயதொழில் தொடங்க விரும்பினால் சுமார் 3 லட்சம் ரூபாய் வரை மானியம் கொடுத்து 6% வட்டியில் 6% வட்டியிலும் மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உயர்கல்வி உதவித்தொகை, தூய்மை பணியாளர் வீட்டு மாணவர்களின் கல்வி நலன் கருதி 7.5% இடஒதுக்கீடு தனியாக வழங்கப்படும், உதவித்தொகையும் வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. அப்புறம் தூய்மை பணியாளர்கள் பணியில் போது இறந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 6 நலத்திட்டங்களை விரிவாக தமிழக அரசு